ரியாவோட பிடிவாதம் எந்த அளவுக்கு உலகத்தை பாழாக்கி இருக்கு. காதலுங்கிற பெயர்ல ஒவ்வொரு மூச்சையும் தியாகம் செஞ்சா. நெருப்பு கூர்மையான தீப்பந்தம் போல சுடர் விடும் பொழுது துரோகம் ஆன்மாவில் ஆழமான கரையை ஏற்படுத்தியது. எல்லாம் சாம்பலானது. அழிந்தது ஒவ்வொரு அடையாளமும். அமைதியில் தனித்து நிற்கிறான் இந்த கடைசி மனிதன். சூரியன் எப்போதும் போல அந்த கிராமத்துல உதிச்சுது. காற்று கனமாவும் மங்களாவும் இருக்கு. கிராமத்தோட தெருக்கள்ல யாருமே இல்லை. அப்புறம் எந்த ஒரு விலங்கும் இங்கே அங்கன்னு ஓடிக்கிட்டு இல்லை. நாலாபுறமும் எந்த ஒரு சத்தமும் இல்லை. ஒரு விசித்திரமான அமைதி மட்டும் இருக்கு. ரியாவும் ரோஹனும் அந்த தெருவில் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ரியாவோட முகத்துல சந்தோஷம் இருந்தது. ஆனால் ரோஹன் மட்டும் பார்க்க கொஞ்சம் பதற்றமா இருக்கான். அவன் திரும்ப திரும்ப பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே வந்தான். ஏதோ யாரோ அவங்கள பின்தொடர்ற மாதிரி. பாத்தியா ரோஹன், எவ்வளவு அமைதியா இருக்கு. எந்த சத்தமும் இல்லை, எந்த கூட்டமும் இல்லை. இங்க நீ அப்புறம் நான் என்ன கேட்டேனோ அதே மாதிரி நடக்குது. உனக்கு என்ன பைத்தியமாரியா? இது அமைதி இல்லை, இது மரணம். மொத்த கிராமத்தையும் காணோம், இந்த மொத்த உலகத்தையும் காணோம். நாம எதை இழந்திருக்கிறோன்னு உனக்கு புரியுதா? நாம எதையும் இழக்கல. நாம சுதந்திரத்தை அடைஞ்சிருக்கோம். இனிமே நம்ம யாரை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனிமே நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. அவ முன்னாடி நடந்து போனா. அப்புறம் முன்னாடி இருந்த பாலை காலால உதைச்சா. அந்த பால் ஆகுற சத்தம் தான் முதல் சத்தம் அவங்க இப்ப கேட்கறது. அங்க இருந்தவங்க யாருமே இப்ப இல்லை. அவங்க எல்லாரும் நமக்கு நடுவில் வருவாங்க. ஆனா இப்ப பாரு, இந்த பூமி எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு. ரோஹன் இப்பவும் சோகமாகவும் எதிர்கால வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கான். ராத்திரி ரியாவும் ரோஹனும் அந்த பங்களாக்குள்ள காலடி எடுத்து வச்சாங்க. இதுதான் அந்த இடம். அவங்க எல்லாரும் காணாம போனதுல இருந்து இவங்க அங்க இருக்காங்க. இந்த இடம் ரொம்ப இருட்டானது. இங்க இருந்தவங்க எல்லாம் காணாம போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல அங்க கரண்ட்டும் போயிடுச்சு. ரியா சீக்கிரமா உள்ள போனா. அங்க பக்கத்துல இருந்த மெழுகுவத்தியை ஏத்தினா. காத்துல ஏதோ ஒரு கெட்ட வாடை, ஏதோ கெட்டு போன வாடை அடிக்குது. உன்னால அதை உணர முடியலையா? அதெல்லாம் உன்னுடைய நினைப்பு ரோஹன். இங்க எல்லாமே எவ்வளவு அழகா இருக்கு. இன்னைக்கு நான் அற்புதமா சமைச்சிட்டு இருக்கேன். வா, 2 பேரும் ஒன்னா உட்காரலாம். எனக்கு பசிக்கல. எனக்கு இந்த ஒரு விஷயம்தான் புரியல. அந்த கதவு எப்படிதான் திறந்தது? நீ மாயத்தந்திரம் பண்ணும்போது பூமியில விரிசல் விட்டுது. நான் என் கண்ணால அந்த கருப்பு பள்ளத்துல எல்லாரும் விழறத பார்த்தேன். உன்னுடைய அந்த பிரார்த்தனை அது ஒன்றும் பிரார்த்தனை இல்லை ரியா. ரியா ரோஹன் கிட்ட வந்தா. அது காதல். நான் உன் மேல வச்சிருக்கிற பைத்தியக்காரத்தனம். ஏன் நான் உன் கூட இருக்கிறது உனக்கு சந்தோஷமா இல்லையா? ரியா ரோஹனோட முகத்துல கைய வச்சா. அதை பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே ரோஹன் விலகினான். ரியாவோட காதல் நிறைஞ்ச அந்த முகம் திடீர்னு கோபமா மாறிடுச்சு. அவ மறுபடியும் தன்னுடைய கையை கீழே இறக்கிட்டா. நீ மாறிட்டு இருக்கிற ரோஹன், நீ பழையபடி கிடையாது. ரோஹன் எந்த ஒரு பதிலும் சொல்லல. அந்த இடத்த விட்டு கிளம்பி போனான். உனக்கு என்னதான் வேணும்? நான் இதெல்லாம் யாருக்காக செஞ்சேன்? எனக்கு பதில சொல்ல. ரோஹன் எதை பத்தியும் கண்டுக்கவே இல்லை. அவளை தனியா விட்டுட்டு போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பங்களா பின்னாடி இருக்கிற கிணத்தடிக்கு ரியா போனா. அவ பார்க்க ரொம்ப கவலையா இருந்தா. ரோஹன் அவளை தனியா விட்டுட்டு போன காரணத்தினால அவ கிணத்தடி கிட்ட போய் நின்னுட்டா. அப்புறம் தன்னுடைய கண்களை மூடிக்கிட்டா. பூமி பிழந்துச்சு. அந்த நாளை அவ நினைச்சுக்கிட்டா. கத்துற சத்தம் கேட்டுச்சு. ஆனா அவ எந்த ஒரு வேதனையையும் உணரல. அவ அந்த கிணத்தை எட்டி பார்த்தா. நீங்க எல்லாம் அங்க இருக்கீங்களா? நீங்க எல்லாம் பாக்குறீங்களா? அது இனிமே என்னுடையது. கிணத்துக்குள்ள இருந்து மெதுவா எதிரொலிக்கிற சத்தங்கள் கேட்டுச்சு. ஏதோ ஆயிரக்கணக்கான பேர் ஒன்னா முணுமுணுக்கிற மாதிரி சத்தம். திடீர்னு ரியாவுக்கு தன்னுடைய தோல்ல ஒரு கை பட்டதை உணர்ந்தா. அவ திரும்பி பார்த்தா. அது ரோஹன். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த கிணத்துக்கிட்ட தயவு செஞ்சு வராத. இங்கிருந்து நிறைய சத்தங்கள் கேட்குது. இந்த சத்தங்கள் உன்னை பயமுறுத்துது. ஏன்னா நீ ரொம்ப பலவீனமா இருக்க. இந்த சத்தங்கள் எனக்கு சொல்லுது, அதாவது எனக்கு வெற்றி கிடைச்சிருக்குன்னு. வெற்றியா?
நாம பசியோட செத்துக்கிட்டு இருக்கோம், தண்ணீர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இதை நீ வெற்றின்னு சொல்றியா? எங்க நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அந்த பிசாசு மறுபடியும் வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எந்த ஒரு பிசாசும் வராது. நாம இப்ப இந்த உலகத்தோட ராஜா ராணி. ரோஹன் இப்பவும் கவலையா இருந்தான். ஆனா ரியா சந்தோஷத்துல மூழ்கி இருக்கா. இரவு இதோட முடிவடைஞ்சது. மறுநாள் ரியாவும் ரோஹனும் கிராமத்து மார்க்கெட்ல இருந்தாங்க. எல்லா கடைகளும் ஏதோ காலம் நின்று போன மாதிரி இருந்தது. அங்க எந்த ஒரு கூட்டமும் இல்லை. அவங்க 2 பேர் மட்டும்தான். ரியா சீக்கிரமா நகை கடையை நோக்கி போனா. அப்புறம் தனக்காக சில நகைகளை தேடிட்டு இருந்தா. ரோஹன் இன்னொரு பக்கம் அவசரமா மளிகை சாமான்லாம் ஒரு பையில எடுத்து வச்சுட்டு இருந்தான். அவன் அந்த கடையை விட்டு வெளியே வந்த போது ரியாவை புதிய நகைகளோட பார்த்தான். அவனுக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு. இந்த நகைகளை வச்சு என்ன பண்ண போற? இங்க பார்க்கறவங்க யாரும் கிடையாது. நாம இங்க இருந்து போயாகணும். ஒருவேளை நகரத்துல யாராவது உயிரோடு இருக்கிறாங்களான்னு பார்க்கலாம். யாரும் உயிரோடு இல்லை ரோஹன். நாம தான் கடைசி ஆட்கள். எனக்கு இந்த கிராமம் பிடிச்சிருக்கு. இங்க நாம நிம்மதியா இருக்கலாம். நிம்மதியாவா? எனக்கு உன் முகத்தை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. நீ ஒரு கொலைகாரி. நீ அவங்க எல்லாரையும் கொன்னுட்ட. என்னுடைய அம்மா, என்னுடைய தம்பி எல்லாருமே போயிட்டாங்க உன்னுடைய ஒரே ஒரு பிடிவாதத்தால. நான் ஒன்ன தேர்ந்தெடுத்தேன் ரோஹன். அது போதாதா? நாம ஒன்னா இருக்கணுன்றதுக்காக எல்லாரையும் தியாகம் பண்ண. அதுக்கு நீ தான் எனக்கு நன்றி சொல்லணும். ரோஹன் அவளை ரொம்ப கோபத்தோட பார்த்தான். அவன் தன்னுடைய பேக் எடுத்தான். அப்புறம் அந்த மார்க்கெட்டுக்கு நடுவில் அவளை விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருந்தான். ரியா அங்கேயே நின்றுட்டு இருந்தா. அவளுடைய அந்த சிரிப்பு வெறுமற்று போயிடுச்சு. ராத்திரி ரியா உடஞ்சி போன மரங்களை வச்சு சின்ன நெருப்புல சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தா. ரோஹன் ஜன்னல் கிட்ட உட்காந்துருந்தான். இருட்டில் வெளியில பார்த்துக்கிட்டு இருந்தான். சூழல் ரொம்ப கடினமா இருந்தது. அவங்களுக்கு இடையே எந்த ஒரு அன்பும் இல்லை. வெறும் மௌனமும் கசப்பும் தான் அவங்களுக்குள்ள நிறைஞ்சிருந்தது. நீ இந்த அளவுக்கு ஒரு பைத்தியமா இருக்கிறன்னு தெரிஞ்சிருந்தா உன்கிட்ட நான் என்னைக்கும் பேசியிருந்திருக்க மாட்டேன். உன் கூட சேர்ந்து என் நேரத்தை வீணடிச்சிட்டேன். நேரத்தை வீணடிச்சிட்டியா? நான் உன்னை என் உயிருக்கும் மேலா ஆசைப்பட்டேன். என்ன விருப்பப்பட்டியா? என்ன காதலிச்சியா? அது காதல் இல்லறியா, அது உன்னுடைய ஆக்கிரமிப்பு. நான் உன் கூட எதுக்காக இருந்தேன்னா, நீ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, எனக்கு ஒரு எதிர்காலத்தை உருவாக்கிக்கலான்னு நினைச்சேன். ஆனா நீ எதிர்காலத்தையே அழிச்சிட்ட. ரியாவோட கையில இருந்த கரண்டி கீழே விழுந்தது. அவ ரோஹனை பார்த்தா. அப்புறம் அவ புரிஞ்சுக்கிட்டா அவன் அவளை என்னைக்கும் மனசார காதலிக்கலன்னு. அப்போ இன்னைக்கு வேற யாராவது ஒரு பொண்ணு உயிரோட இருந்திருந்தா அவ பின்னாடி நீ போயிருப்பியா? கண்டிப்பா நான் யார் பின்னாடியாவது போயிருந்திருப்பேன். ஏன்னா உங்ககிட்ட இருந்து எனக்கு விடுதலை வேணும். ரியா ரோஹனை முறைச்சி பார்த்தா. அவளோட முகத்துல கோபமும் வெறுப்பும் ரெண்டும் இருந்தது. இப்ப அவ பார்க்க ஒரு ராட்சசிய போல இருந்தா. அப்புறம் வீட்டில் நாலாப்புறமும் ஒரே சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அவளாலேயே அதை புரிஞ்சுக்க முடியல, அதாவது என்ன நடக்குதுன்னு. ரோஹன் பயந்து போய் தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த வீட்டை விட்டே வெளியே ஓடினான். ரோஹன், எனக்காக நில்லு! ரியாவும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து அவனை பின்தொடர்ந்து ஓடினான். ஒரு பெரிய பூகம்பம் வந்தது. அப்புறம் சரியா அந்த கிராமத்துக்கு நடுவில் ஒரு பெரிய வட்டமான குழி உருவாச்சு. அந்த குழி எரியிற நெருப்பு போல சிகப்பாவும் சூடாவும் இருந்தது. அப்புறம் காற்றுல எரியிற நிலக்கரியோட வாடை பரவ ஆரம்பிச்சது. மனித ரூபத்தில் இருக்கிற உருவங்கள் ஆழமான சிவந்த குழிக்குள்ள இருந்து வெளியே வந்ததுங்க. அதுங்க தான். இவங்க எல்லாம் முதல்ல இழுக்கப்பட்டவங்க. இப்போ இவங்கெல்லாம் எரிஞ்சு போய் ராட்சச உருவத்தில் திரும்பி வந்துட்டு இருக்காங்க. ரியாவும் ரோஹனும் ஓடி போய் அந்த இடத்துல சேர்ந்தாங்க. அப்புறம் அவங்கள அதிர்ச்சியாகி பார்த்தாங்க. இல்ல, அவங்க திரும்ப வந்துட்டாங்க. ஓடு ரியா, ஓடு! ரோஹன் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு முதல்ல ஓடினான். ரியாவை பத்தி கவலைப்படாம. ரியா அங்க தனியா நின்றுட்டு இருந்தா. அவ அப்பதான் உண்மையிலேயே உணர்ந்தா அவ தான் கடைசியான மனுஷின்னு. ஏன்னா ரோஹன் அவ கூட என்னைக்குமே இருந்ததில்ல. அந்த உருவங்கள் அவளை வந்து சூழ்ந்ததுங்க. ரியா அழவே இல்லை. ஆனா அவளே அவளை அதுங்க கிட்ட ஒப்படைச்சா. அப்ப அந்த ஆளுங்களுக்காக உருவானவ இல்லை, இவ அந்த ஆத்மாவுக்காக உருவாக்கப்பட்டவ. ஒருத்தர் மேல ஒருத்தர் அக்கறை செலுத்துறவங்க. இந்த பூமியில இனிமே எந்த ஒரு அன்பும் இல்லை. இந்த பூமியோட இருப்புக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை.
ரியா அந்த உருவங்களை ஒரு சிரிப்போட பார்த்தா. அப்பதான் ரோஹன் தன்னை சாக்கட்டுமேனு விட்டுட்டு போனத அவ உணர ஆரம்பிச்சா. அந்த உருவங்கள் அவளை நரகத்தோட வாயிலுக்கு இழுத்துட்டு போச்சு. அவளுடைய உடம்பு நெருப்பு பிழம்பா மாற ஆரம்பிச்சது. ஏதோ நெருப்பு அவளை முழுசா விழுங்கின மாதிரி. அங்க அட்லீஸ்ட் பொய்ன்னு இருக்காது. கடைசியில் ரியா நரகத்தோட கதவுல தானே குதிச்சா. ரோஹன் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடினான். ஆனால் அதே எரிஞ்சு போன உருவங்கள் ரோஹனோட பாதையை தடுத்துச்சு. ரோஹன் ஒரு அடி பின்னாடி எடுத்து வச்சான். இல்லை இல்லை, நான் என்னையே கொன்னுக்கிட்டேன். இல்லை, என்னை விட்டுடுங்க. அவங்க எல்லாம் ரோஹனை பிடிக்கிறதுக்காக முன்னாடி போனாங்க. ஆனால் அப்போதான் திடீர்னு ஒரு காற்று புயல் வீச ஆரம்பிச்சது. அது எல்லா உருவங்களையும் நரகத்தோட வாசலுக்கு இழுத்துடுச்சு. அவங்க மறுபடியும் அது உள்ள முழுகிட்டாங்க. அப்புறம் அந்த கதவு மூடிடுச்சு. எல்லாமே மறுபடியும் அமைதியில் முழுகுச்சு. மறுநாள் காலையில் மறுபடியும் அந்த கிராமமே வெறிச்சோடி இருந்தது. ஆனால் இந்த முறை வீடும் அங்கே தூசியாக மாற ஆரம்பிச்சது. மரங்கள் சாம்பலாக ஆரம்பிச்சது. வானம் கருப்பு நிறமாக மாறுச்சு. ரோஹன் ஒரு சாம்பல் பாலைவனத்துக்கு நடுவில் நின்றுட்டு இருந்தான். இப்போ அவன் நிஜமாவே கடைசி மனிதனா மாறிட்டான். இல்லை, அவன் கத்துறத யாருமே கேட்கல. அவ்வளவு ஏன் பேய் கூட கிடையாது.